ஐயா வணக்கம். வணக்கம். இந்த 12 ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றங்கள்லாம் இருக்க போகுதுன்றதை நீங்கள் ரொம்ப அழகாக சொல்ல போகிறீங்க. அதுக்காக நான் வந்திருக்கேன். சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்க போகுது? 2026 பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும், சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு தான் பார்க்கின்றோம். காரணம் கர்மாவினுடைய பலன். இன்று செய்த தவறை விட என்றோ செய்த தவறுக்கும் இன்று நாம் பதில் சொல்லியாக வேண்டும். இந்த வருடத்துடைய இறுதியில் தான் ராகு கேது பயிற்சியை சந்திக்க போட்டுக்கிட்டோம். இடையில தானங்க இந்த ஒரு பயிற்சி. குரு பகவான் என்னுடைய அனுபவத்தில் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். மண்ணும் பொண்டாகும், பட்ட மரம் துளிர்க்கும், அளந்து கொண்டே போகலாம். குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிராமத்தில் சொல்லுவாங்க, தாயோடு சுவை போச்சு, தந்தையோடு துணை போச்சு, மனைவியோடு மானம் போச்சு, குருவோடு எல்லாம் போனது என்பார்கள். இழந்ததை திரும்ப தரக்கூடிய ஒரு வல்லமை குரு தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் குரு ஒருவனதே நம்மை பெற்றெடுக்காத தாய் தந்தை. அப்படிப்பட்ட அந்த குரு பகவானுடைய பயிற்சி வாக்கிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மே மாதம் 26, திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம். குரு பெயர்ந்தால் என்ன, சனி பெயர்ந்தால் என்ன, அல்லது ராகு பெயர்ந்து தான் நகர்ந்தால் என்ன, நம் வாழ்வில் எதுவும் நகர்வதே இல்லையே என்று கவலைப்படுவதற்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நவ கிரகங்களும் நம்ம உடம்புல தாங்க இருக்குது. தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை எந்த காலத்திலும் நீங்கள் இழந்து விடாதீர்கள். என்னுடைய அனுபவத்தில் ஒரு பழமொழி, ஒரு கவிஞன் சொல்கிறார், ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல. ரப்பர் மரத்தில் கேரி 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 தான் ரப்பர் வரும். ஆனாலும் அதை பற்றி அது கவலைப்படுவதில்லை. அது மாதிரி வெற்றியை நோக்கி நகருங்கள். இறையரலும் குருவரலும் துணை செய்யும். கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? தோழி பிரசத்தி மூலமாக அற்புதமான யோக பலன்களை எல்லாம் இறையரலாலும் குருவரலாலும் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். ஜோதிடம் என்பதெல்லாம் ஒரு கலங்கரை விளக்க மாதிரி. கவலைப்படும் போது நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்கோ ஆறுதல் சொல்வதற்கோ யாரும் இல்லை. அற்றகுலத்து அரணீர் பறவை போல அற்ற பேருமே விலகி போயிடுவாங்க. அதே நேரம் இந்த குரு பயிற்சி எவ்வாறு இருக்கும்? கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6ல் ரோக குருவாக வருகின்றார். அதே நேரத்தில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாதசனியாக சனி பகவான் பலனை தருகின்றார். அதாவது வாக்கிய பிரகாரம் பார்த்திங்கன்னா மே மாதம் 26, திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி. இதில் ஒரு அற்புதமான ஒரு யோகம் முன்னாடியே சொல்லிடுறேன். காரணம் என்னென்னா, இந்த குரு பயிற்சியினால் என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு 6ல் ரோக குருவாக வளர்ந்துருக்கிறார். இந்த ரோக குருன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எதிர்மறை எண்ணங்கள். அதாவது ஆமாம் பார்த்துக்கலாம், ஆமாம் நான் எங்கே ஜெயிக்க போகிறேன், என் வாழ்க்கையை எங்கே அமையும், எனக்கு என்ன மனைவி இப்படி இருப்பாள், இந்த மாதிரி எதிர்மறையான ஒரு எண்ணங்கள் மனதில் உதித்து 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 உங்களை அப்படியே உட்கார வைத்து விடும். அந்த எதிர்மறை எண்ணம் தான் இந்த ரோக காலகட்டத்தில் அது தரப்போகின்றது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா சப்தமஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த சப்தமஸ்தானத்தில் தான் இருந்த மகரத்துக்காரங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அதை நீங்களும் படுவதற்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க, கொஞ்சம் நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க. ஒரு அற்புதம் சொல்ல போகின்றேன். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் 6ல் ரோக குறியாக எதிர்மறை எண்ணங்களை தரக்கூடியவாக சத்ரு ஸ்தானத்தில் இருப்பதனால நண்பன் யார் பகைவன் யார் இருந்து புரிபடாத ஒரு சூழ்நிலை தான். இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கணும், இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஆணாயினும் பெண்ணாயினும் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது சிறப்பு. அதே அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய கும்பராசி இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபார்மனை தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்கு படாது பாடுபடக்கூடிய சூழ்நிலை. நீங்கள் நல்லதே சொன்னாலும் அது எதிர்மறையாக வரக்கூடிய. அதனால தான் சொன்ன எதிர்மறை எண்ணங்கள் தலை விரித்தாடும் இந்த காலகட்டத்தில் மனதை இறைவன்பால், ஒரு குருவின் பால், உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையோடு செயல்படுங்கள். இந்த ஒரு முக்கியமான விஷயம், இதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 6ல் இருக்கின்றாரே, பாதசனியாக போய்விட்டதே என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம். இந்த 2 தாக்குதலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு கவசம்தான் அசுரகுரு என்று சொல்லக்கூடிய களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன். அதாவது 8ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 26 நாட்கள் அவர் பார்த்தீங்கன்னா அதே கடகத்தில் தான் இருக்கார், தேவகுருவோடு தான் இருக்கின்றார். எந்த பாதிப்புக்கு வந்தாலும் மலை போல் வந்த பிரச்சனைகள் கூட பனி போல் மாறிவிடும். நல்ல முன்னேற்றம், நல்ல மாற்றம், எதிர்கால திட்டங்களை தீட்டுகின்ற ஒரு காலகட்டம். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுதல், அப்பா பிள்ளைகளுக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள், நீண்ட நாள் இடித்தடித்த வம்பு வழக்குகள், கடன் அத்தனையும் மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு யோக பலன்க. இது பார்த்திங்கன்னா 12 ராசிக்கு ஒரு தடவை தான் தேவகுருவும் அசுரகுருவும் ஒரே இடத்தில் இருப்பார்கள். இருக்கின்ற இடம் மனுகாரகன் சந்திரனுடைய இடம். நிம்மதியான ஒரு தருணம், நிதானமாக இருந்து விட்டாலே போதும். அதே நேரம் விட சாட்சிக்கார காலில் விட சண்டைக்கார காலில் விடுவது என்பது போல திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கிருக்கின்ற சனி பகவானுக்கு உங்கள் கைனாலே அபிஷேகம் செய்து
அங்கே இருக்கின்ற சனி பகவானுக்கு உங்கள் கையினாலேயே அபிஷேகம் செய்வீர்களானால் சனி பகவானுடைய அருளை பெறுவதாலே போதும். அதே நேரத்தில் பக்கத்தில் தான் அதே கோவிலில் தான் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் இருக்கின்றார். அவரையும் வழிபாடு பண்ணுவது இந்த 6 ரோக குருவும் எதிர்மறை எண்ணங்களை மாற்றுகின்ற ஒரு வல்லமையும் குரு தராததை, சனி தர மறந்ததை இந்த அசுரகுருவாகிய சுக்கிரன் இந்த பயிற்சியில் உங்களுக்கு கொடுப்பார். என்னுடைய அனுபவத்தில் பரிகாரம் என்பதே சோடி பிரசனத்தில் கிடையாது. ஆறுதலுக்காகத்தான் இத்தனை பரிகாரங்கள் சொல்கின்றேன். ஆனாலும் இந்த குரு பயிற்சியில் ஒரு எளிய பரிகாரம் சொல்கின்றேன். காரணம், அவர் கடகத்துக்கு வரார். கடகன் யாருடைய இடம்? சந்திரனுடைய இடம், மனோகாரன் இடம். ஆக இந்த வருடம் முழுவதும் வருகின்ற பௌர்ணமி. பௌர்ணமி ஒரு நாள் மட்டுமே கொஞ்சம் உபவாசம் இருங்கள். முடிந்தவரை உணவை குறைத்து வீடு வாசல்லாம் கூட்டி பெருகி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருகின்ற இரவு நேரம் காத்திருந்து அந்த பௌர்ணமிக்கு ஒரு தீபார்த்தனை காமிக்கும். அதுதான் வீட்டு வாசலில் பௌர்ணமி. நிலவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனோஸ் தான் காரணம். அந்த மனசு அவள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சந்திரனுடைய வழிபாடு. அதாவது ஆதிசக்தியாம் பராசக்தி. அவளும் சிரசில் 3ஆம் பிறையை சூடியிருக்கின்றார். சிவபெருமானும் சூடியிருக்கின்றார். சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் பௌர்ணமி. ஒவ்வொரு பௌர்ணமியும் வீட்டில் இருந்துக்கிட்டே சந்திரனை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். என்னுடைய அனுபவத்தில் பரிகாரம் என்பதே சோடி பிரசனத்தில் கிடையாது. ஆறுதலுக்காகத்தான் இத்தனை பரிகாரங்கள் சொல்கின்றேன். ஆனாலும் இந்த குரு பயிற்சியில் ஒரு எளிய பரிகாரம் சொல்கின்றேன். காரணம், அவர் கடகத்துக்கு வரார். கடகன் யாருடைய இடம்? சந்திரனுடைய இடம், மனோகாரன் இடம். ஆக இந்த வருடம் முழுவதும் வருகின்ற பௌர்ணமி. பௌர்ணமி ஒரு நாள் மட்டுமே கொஞ்சம் உபவாசம் இருங்கள். முடிந்தவரை உணவை குறைத்து வீடு வாசல்லாம் கூட்டி பெருகி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருகின்ற இரவு நேரம் காத்திருந்து அந்த பௌர்ணமிக்கு ஒரு தீபார்த்தனை காமிக்கும். அதுதான் வீட்டு வாசலில் பௌர்ணமி. நிலவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனோஸ் தான் காரணம். அந்த மனசு அவள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சந்திரனுடைய வழிபாடு. அதாவது ஆதிசக்தியாம் பராசக்தி. அவளும் சிரசில் 3ஆம் பிறையை சூடியிருக்கின்றார். சிவபெருமானும் சூடியிருக்கின்றார். சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் பௌர்ணமி. ஒவ்வொரு பௌர்ணமியும் வீட்டில் இருந்துக்கிட்டே சந்திரனை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். என்னுடைய அனுபவத்தில் பரிகாரம் என்பதே சோடி பிரசனத்தில் கிடையாது. ஆறுதலுக்காகத்தான் இத்தனை பரிகாரங்கள் சொல்கின்றேன். ஆனாலும் இந்த குரு பயிற்சியில் ஒரு எளிய பரிகாரம் சொல்கின்றேன். காரணம், அவர் கடகத்துக்கு வரார். கடகன் யாருடைய இடம்? சந்திரனுடைய இடம், மனோகாரன் இடம். ஆக இந்த வருடம் முழுவதும் வருகின்ற பௌர்ணமி. பௌர்ணமி ஒரு நாள் மட்டுமே கொஞ்சம் உபவாசம் இருங்கள். முடிந்தவரை உணவை குறைத்து வீடு வாசல்லாம் கூட்டி பெருகி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருகின்ற இரவு நேரம் காத்திருந்து அந்த பௌர்ணமிக்கு ஒரு தீபார்த்தனை காமிக்கும். அதுதான் வீட்டு வாசலில் பௌர்ணமி. நிலவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனோஸ் தான் காரணம். அந்த மனசு அவள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சந்திரனுடைய வழிபாடு. அதாவது ஆதிசக்தியாம் பராசக்தி. அவளும் சிரசில் 3ஆம் பிறையை சூடியிருக்கின்றார். சிவபெருமானும் சூடியிருக்கின்றார். சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் பௌர்ணமி. ஒவ்வொரு பௌர்ணமியும் வீட்டில் இருந்துக்கிட்டே சந்திரனை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும்.